இப்போ காலேஜில் வந்து நான் பயிற்சி மருத்துவராக இருக்கும்போது என்னோடய ப்ரொஃபஸர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, எல்லா நெஞ்செரிச்சலும் சாதாரண கேஸ்டபிள் அல்ல அப்படின்னாரு. அதே மாதிரி எல்லா கேஸ்டபிளும் சாதாரண நெஞ்செரிச்சல் அல்ல அப்படின்னாரு. இதில் எதாவது உங்களுக்கு புரியுதா? இது என்ன அப்படின்னா, நிறையா பேஷண்ட் வந்து எனக்கு நெஞ்செரிச்சல் அப்படிம்பாங்க. அவங்களே செல்ஃபாக வந்து ஒரு கேஸ்டபிள் மாத்திரை போட்டுக்குவாங்க, ஒரு கேஸ்டபிள் டானிக்கை குடிச்சுக்குவாங்க. சரிங்களா? அதை வந்து ஒரு வாரம் 10 நாள் ஒரு சில நேரம் வீட்டிலே வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்குவாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா நெஞ்செரிச்சலும் கேஸ்டபிள் மாதிரியே இருக்க வாய்ப்பல்ல. அது மேபி உங்களுக்கு இதய நோயாக கூட இருக்கலாம். அதுக்கு மெயினாக பார்த்தோன்னா சில பேஷண்ட் வந்து நெஞ்செரிச்சல் எனக்கு தொண்டை ஃபுல்லாக இருக்குது அப்படிம்பாங்க, தொண்டை வறண்டு போதுமாங்க. சிலருக்கு நெஞ்செரிச்சல் டேரெக்டாக இங்கேருந்து வந்து எனக்கு அந்த பெயின் வந்து கரெக்டாக காது வரைக்கும் ரேடியேட் ஆகுது அப்படிம்பாங்க. ஒரு சில அந்த நெஞ்செரிச்சல் எனக்கு ஷோல்டர் பின்னால் பேக்கில் இருக்க ஷோல்டர்லாம் வலிக்குது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம் இருந்தால் அந்த பேஷண்ட்டுக்கு வெறும் கேஸ்டபிள் மருந்து கொடுத்து மேனேஜ் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு முறைப்படி வந்து ஒரு இருதய மருத்துவர் அணுகலாம். ஒரு கார்டியாலஜி ஒப்பீனியன் வாங்கி முறைப்படி இன்வெஸ்டிகேஷன் எடுத்து அது காமன் சாதாரண கேஸ்டபிளா இல்லை இதய நோயாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு பேஷண்ட் ஆல்ரெடி வந்து டயபெட்டிக்கில் இருக்கிறாங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மருந்து சாப்பிட்றாங்க, இல்லை ஒரு ப்ரெஷர் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் நோய் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, இல்லைனா அதிக ஒபேசிட்டியாக இருக்கிறாங்க, இல்லை ரொம்ப லேட் நைட் ஃபுட் எடுக்கிறவங்க, லாஸ் ஆஃப் ஸ்லீப் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கும் இந்த மாதிரி சாதாரண நெஞ்செரிச்சலை சாதாரண கேஸ்டபிளாக நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ முறையான இன்வெஸ்டிகேஷன் எடுத்தோம்னா அது உண்மையிலே சாதாரண கேஸ்டபிளாக இல்லை இதய நோயானு ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த நோயாளியை அந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து வரதை தவிர்த்துக்கலாம்.